இங்க ஒரு ஹீரோ அந்த டாக் கிட்ட ரொம்ப பாசமா கொஞ்சம் பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த டாகுக்கு பிரிச்சுன்னு நேமும் வைக்கிறான். மேல இருக்க 3 பேருக்கு இவனை பார்த்தா சுத்தமா பிடிக்காது. அதனால தண்ணியில கல்லு போட்டு இவனை வம்பிழுக்க பார்த்தா டாகு காணும். பிர்ச்சு நேம் சொல்லி அங்க இங்க கூப்பிடுறான். ஆனா அது வரவே இல்லை. அப்பதான் தெரியுது அந்த 3 பசங்களும் அந்த டாக ஒரு ட்ராக்ல வசமா கட்டி இவ எப்படியாச்சும் அந்த டாகை காப்பாத்தணும்னு ஓட பார்த்தா ட்ரெயினும் வருது. இந்த டாகால அங்கிருந்து தப்பிக்கவே முடியல. நம்மள யாராச்சும் காப்பாத்த வரமாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கப்போ அவன் கண்ணு முன்னாடியே அந்த டாக் ரொம்ப பரிதாபமா இறந்து போகுது. அது அவனால ஜீர்ணிக்கவே முடியல. ரொம்ப சோகத்துல இருக்கான். பல நாள் அப்படியே இருந்தான். இதெல்லாமே எடுத்துக்காட்டா தன்னோட லவர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் இந்த சோகமான பிளாஷ்பேக் கேட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்படி கூடவா இருக்காங்க அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்னு சொல்ல அடுத்த நாள் ஒரு இன்விடேஷனோட வந்து நிக்கலாம். தன்னோட அக்காவுக்கு மேரேஜ், கண்டிப்பா நீ மேரேஜுக்கு வரணும்னு கூப்பிட அவனும் வரான். ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு உள்ள போக பாட்டு வருது. இவ டான்ஸ் ஆடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோ அவன் ஒரு இமேஜினேஷன்ல தான் கூட ஆடுற மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவளையே சைட் அடிச்சிட்டு இருக்கான். சரி சாப்பிட போலான்ட்டு பிளேட்ல சாப்பாடு போட்டுட்டு இருக்கப்போ ஒரு வயசானவர் வந்து நான் தான் விதியோட அப்பா, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. இவனும் இன்னும் ஏதோன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்திலே போயிட்டு இருக்கான். ஒரு 10 பேர் உள்ள சடனா வந்து இவனை பயங்கரமா போட்டடிக்கிறாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட ரிலேஷன்ஸ் தான். அதுலயும் ஒருத்தன் ஹீரோ மேல யூரின் போறான். அது நான் ஹீரோவால தாங்கவே முடியல. பயங்கரமா அழுவ இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோவை தேடி வந்துட்டு இருக்காங்க.